அனைவருக்கும் வணக்கம். மணிசொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய செய்தியில் மார்க்கெட் பற்றியும், செமிகண்டக்டர் துறையில் ஏபிபி இந்தியாவின் பங்களிப்பு பற்றியும், தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம். மார்ச் 11 இன்று மோசமான தொடக்கத்திற்கு பிறகு நிப்டி மற்றும் சென்செக்ஸ் குறியீடுகள் மதியம் வியக்கத்தக்க முறையில் மீட்சி அடைந்து நிலையான கோட்டிற்கு அருகில் முடிவடைந்தன. உலோக மற்றும் எண்ணெய் எரிவாயு பங்குகளின் ஏற்றம் முதலீட்டாளர்களுக்கு தேவையான நிவாரணத்தை அளித்து மனநிலையை உயர்த்தியது. வர்த்தக நேர முடிவில் சென்செக்ஸ் 12.85 புள்ளிகள் குறைந்து 74,102.32 ஆகவும், நிப்டி 37.60 புள்ளிகள் அதிகரித்து 22,497.90 ஆகவும், நிப்டி பேங்க் 362.85 புள்ளிகள் குறைந்து 47,853.95 ஆகவும், நிப்டி ஐடி 244.30 புள்ளிகள் குறைந்து 37,400.10 ஆகவும் இருந்தது. மிட் கேப் பங்குகள் நிலையாக இருந்தன. ஸ்மால் கேப் பங்குகள் 0.83% சரிந்தன. பரந்த சந்தையில் கலவையான போக்குகள் காணப்பட்டன. சுமார் 1,411 பங்குகள் உயர்ந்தும் 2,406 பங்குகள் சரிந்தும் 115 பங்குகள் மாறாமல் இருந்தன. இன்று நிப்டியில் ட்ரெண்ட், பிபிசிஎல், சன் பார்மா, ஐசிஐசிஐ பேங்க் மற்றும் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் டாப் கெய்னர் ஆகவும், இண்டோசின் பேங்க், இன்ஃபோசிஸ், எம்என்எம், பஜாஜ் ஃபைனான்ஸ் மற்றும் பவர் கிரிட் கார்ப்பரேஷன் டாப் லூசர் ஆகவும் இருந்தது. ஏபிபி இந்தியா லிமிடெட். செமிகண்டக்டர் துறை தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளின் மையமாக இருந்து வருகிறது. ஸ்மார்ட் போன்கள் மற்றும் ஏஐ முதல் மின்சார வாகனங்கள் மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் வரை அனைத்தையும் இயக்குகிறது. பங்கு சந்தை துறையில் செமிகண்டக்டர் பங்குகளில் கூர்மையான திருத்தம் ஏற்பட்டுள்ளது. குறுகிய கால கவலைகள் இருந்த போதிலும் தொழில்துறையின் நீண்ட கால அடிப்படைகள் எப்போதும் போலவே வலுவாக உள்ளன. இந்தியாவில் செமிகண்டக்டர் துறை ஒரு திருப்பு முனையில் உள்ளது. பிஎல்ஐ திட்டம் மற்றும் பெப் வசதிகளில் முதலீடுகள் போன்ற முயற்சிகள் மூலம் உள்நாட்டு ஷிப் உற்பத்தி மற்றும் தன்னம்பிக்கைக்கு அரசாங்கம் தீவிரமாக அழுத்தம் கொடுத்து வருகிறது. உலகளாவிய ஜாம்பவான்கள் விநியோக சங்கிலிகளை பன்முகப்படுத்த விரும்புவதால் இந்திய செமிகண்டக்டர் சுற்றுச்சூழல் அமைப்பில் வளர்ந்து வரும் ஒரு தனித்துவமிக்க நிறுவனமாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறது. இது செமிகண்டக்டர் பங்குகளில் ஏற்பட்ட திருத்தத்தை இந்த மெகா ட்ரெண்டிலிருந்து லாபம் ஈட்ட விரும்பும் முதலீட்டாளர்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான வாய்ப்பாக மாற்றுகிறது. 52 வார உயர்விலிருந்து 45% வரை சரிந்த செமிகண்டக்டர் துறையில் தொடர்புடைய ஏபிபி இந்தியா லிமிடெட் பற்றி ஈக்விட்டி மாஸ்டர் தொகுப்பை பார்ப்போம். ஏபிபி இந்தியா லிமிடெட் என்பது ஏபிபி குழுமத்தின் ஒரு துணை நிறுவனமாகும். இது மின்மயமாக்கல், ஆட்டோமேஷன், ரோபோட்டிக்ஸ் மற்றும் இயக்க தொழில்நுட்பத்தில் உலகளாவிய தலைவராக உள்ளது. மின்சாரம், போக்குவரத்து, உற்பத்தி மற்றும் உள்கட்டமைப்பு போன்ற தொழில்களுக்கான தீர்வுகளை இந்த நிறுவனம் வழங்குகிறது. ஏபிபி இந்தியா நிலையான மற்றும் டிஜிட்டல் கண்டுபிடிப்புகளில் கவனம் செலுத்துகிறது. ரோபோட்டிக்ஸ், மின்சார மோட்டார்கள், டிரைவுகள் மற்றும் ஸ்மார்ட் கிரிட் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் தயாரிப்புகளை வழங்குகிறது. செமிகண்டக்டர் சுற்றுச்சூழல் அமைப்பில் ஒரு முக்கியமான செயல்படுத்தியாகும். சிப் உற்பத்தி வசதிகளை திறம்பட இயக்க வைக்க அத்தியாவசிய மின்சாரம், ஆட்டோமேஷன் மற்றும் மின்மயமாக்கல் தீர்வுகளை வழங்குகிறது. நிறுவனம் செமிகண்டக்டர்களை உற்பத்தி செய்யவில்லை என்றாலும் இது தொழில்துறையை பல வழிகளில் ஆதரிக்கின்றது. கடந்த 3 ஆண்டுகளில் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு தொழில்துறை ஆட்டோமேஷன், ஆற்றல் திறனுள்ள தீர்வுகள் மற்றும் டிஜிட்டல் உருமாற்றத்திற்கான வலுவான தேவை உந்துதலாக உள்ளது. தொழில்கள் பெருகிய முறையில் ஆட்டோமேஷனை ஏற்றுக்கொள்வதால் ஏபிபியின் ரோபோட்டிக்ஸ் மற்றும் இயக்க தீர்வுகள் அதிகரித்து வருகின்றன. கூடுதலாக மின்மயமாக்கல், ஸ்மார்ட் கிரிட்கள் மற்றும்
புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை நோக்கிய இந்தியாவின் முயற்சியால் நிறுவனம் பயனடைந்துள்ளது. இது அதன் மின்சாரம் மற்றும் ஆட்டோமேஷன் தயாரிப்புகளுக்கான தேவையை அதிகரித்துள்ளது. செமிகண்டக்டர் விநியோக சங்கிலி உட்பட உற்பத்தி மற்றும் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசாங்கம் கவனம் செலுத்துகிறது. டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் நிலைத்தன்மையை நோக்கிய உலகளாவிய போக்குகளையும் ABB பயன்படுத்தி கொண்டு வளர்ந்து வரும் தொழில்துறை நிலப்பரப்பில் ஒரு முக்கிய பங்காளியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது. முக்கிய துறைகளில் டிஜிட்டல் மாற்றம், நிலைத்தன்மை மற்றும் உள்கட்டமைப்பு பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான மூலோபாய ஒத்துழைப்புகளில் இது சமீபத்தில் ஈடுபட்டுள்ளது. டிசம்பர் 2024 டிஜிட்டல் செயல்பாடுகள், சைபர் பாதுகாப்பு மற்றும் ESG முன் முயற்சிகளில் மேம்பட்ட தீர்வுகளுக்காக ABB BWC இந்தியாவுடன் கூட்டு சேர்ந்தது. அதே மாதத்தில் சீமென்ஸ் கேம்சாவிடமிருந்து ஸ்பெயினில் உள்ள கேம்சா எலக்ட்ரிக்கின் மின்னணு வணிகத்தை கையகப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக நிறுவனம் அறிவித்தது. இந்த கையகப்படுத்தல் உயர்சக்தி புதுப்பிக்கத்தக்க மின்மாற்ற தொழில்நுட்பத்திற்கான சந்தையில் ABBயின் நிலையை வலுப்படுத்தும். ஜூன் 2024 நிறுவனம் சுரங்கப்பாதை காற்றோட்ட அமைப்புகளில் முன்னணியில் உள்ள விப் இந்தியாவுடன் இணைந்து முக்கியமான உள்கட்டமைப்பு திட்டங்களில் பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டு திறனை மேம்படுத்தியது. எதிர்காலத்தில் மேம்பட்ட ரோபோட்டிக்ஸ், AI மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்ய ABB இந்தியா திட்டமிட்டுள்ளது. மார்ச் 31, 2024 நிலவரப்படி நிறுவனத்தின் ஈக்விட்டி மீதான வருமானம், அதாவது ROE 21%, பயன்படுத்தப்பட்ட மூலதனத்தின் மீதான வருமானம், அதாவது ROCE 28.2% இருந்தது. கடந்த 3 ஆண்டுகளில் அதன் வருவாய் 21.5% CAGR-உடன் அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் லாபம் மிருகத்தனமான முறையில் உள்ளது. திடமான 75.6% CAGR-இல் துரிதப்படுத்துகிறது. ABB இந்தியாவின் பங்கு அதன் 52 வார உயர்வான 9200 44.5% சரிந்துள்ளது. பங்கு இப்போது ஒரு சோம்பேறி பூனை போல தூங்கிக் கொண்டிருக்கலாம், ஆனால் அடிப்படையில் ஒரு வலுவான சிங்கம் போல் வீறு கொண்டு எழும். இன்று வர்த்தக நேர முடிவில் ABB இந்தியா பங்கின் விலை 0.5% குறைந்து 5128 இருந்தது. ABB இந்தியாவின் பங்கு உங்கள் கண்காணிப்பு பட்டியலில் அவசியம் இருக்க வேண்டிய ஒன்றாகும். இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம். ஆபரண தங்கம் 1 கிராம் 8020 வெள்ளி 1 கிராம் 107 இருந்தது. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. நன்றி.